இங்க 3 நாள் தூங்காம இருக்கிறவங்களுக்கு 1 மில்லியன் யுவான் பிரைஸா கொடுக்கறாங்க. ஆக்சுவலி மனுஷங்க தூங்காம இருக்கிறப்ப சுரக்கிற கெட்டோனின்ங்கிற கெமிக்கலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. அப்ப நீனாங்கிற ஒரு பொண்ணு அவ ஃபேமிலியோட கடனை அடைக்கிறதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கிறா. அவகிட்ட இருந்து தேவையான அளவு கெட்டோனின் கிடைக்கணும்னா அவ 3 நாள் 3 நைட் தூங்காம இருந்தாகணும். அதுக்காக அவ கழுத்துல ஒரு சிப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கெட்டோனின் லெவலை செக் பண்றதுக்காக ஒரு வாட்சையும் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல இந்த 3 நாள்ல அவ 60 செகண்டுக்கு மேல தூங்கிட்டா உடனடியா ஹார்ட் நின்னா அவ இறந்து போயிடுவா. அப்ப முதல் நாள் முழுக்க அவ படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ண அவளோட கெட்டோனின் லெவல் 40%க்கு மேல வந்துடுது. ரெண்டாவது நாளும் அவ கேஷுவலா ஸ்கூலுக்கு போய் அவ ரொட்டீனை கண்டினியூ பண்றா. அப்ப சடனா அவ கிளாஸ்ல இருக்கிற ரேங்கிற இன்னொரு பையனும் அதே வாட்சோட வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நீனாவ மாதிரியே அவ கிளாஸ்ல இருக்கிற இன்னும் சில பசங்களும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு யூனிக்கான ட்ரிக்கை வச்சு தூங்காம இருந்து கடைசியில அந்த பிரைஸ் மணியை வின் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னும் 2 லெவல் இருக்கு. பார்த்தா இரண்டாவது லெவல்ல 5 நாள் தூங்காம இருந்தா அவங்களுக்கு 5 மில்லியன் யுவான் பிரைஸா தரதா சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பணமே போதும்னு அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சீக்கிரமாவே ஈஸியா கிடைக்கிற இந்த பணத்தை ஏன் விடணும்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. சோ அவங்க எல்லாரும் 5 மில்லியன் யுவானுக்காக இரண்டாவது லெவல்ல கலந்துக்கிறாங்க. அப்ப முதல் 3 நாள் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது. ஆனா 4வது நாள்ல இருந்து அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல கெட்டோனினும் 50%க்கு மேல போகவே இல்லை. சோ அவங்க தூங்காம இருக்கிறதுக்காகவும் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்கள இன்னமும் டயர்டா தான் ஆக்குது. அப்ப அவங்கள ஒருத்தி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றப்போ அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. உடனே அவ அந்த ரூம் உள்ள போனா எங்க பார்த்தாலும் அவ வீடியோஸும் போட்டோஸுமா இருக்கு. அதே நேரத்துல சத்தம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போக அவ கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே ஹாலுசினேஷன் தெரியுது. ஆனா இப்ப 60 செகண்டுக்குள்ள முழிக்கலைன்னா அவ கண்டிப்பா இறந்து போயிடுவா. அதே நேரத்துல அதை பார்த்து பதறி போன மத்த எல்லாரும் அவளை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. லக்கிலி டைம் முடிய போற கடைசி நேரத்துல அவ ஒரு வழியா கண் விழிச்சிடுறா. சோ கடைசியா அவங்க எல்லாரும் இரண்டாவது லெவல்ல முடிச்சு அந்த பிரைஸ் மணியை வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறவங்க 3வது லெவல்ல 10 நாள் தூங்காம இருந்தா 10 மில்லியன் யுவான் தரதா ஆஃபர் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி சாவ பார்த்துட்டு வந்ததால அவங்க எல்லாரும் அது வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா அடுத்த நாளே நீனாவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்களை காப்பாத்துறதுக்கு 20 மில்லியன் யுவான் செலவாகும்னு சொல்லிடுறாங்க. சோ கடைசியா நீனாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் 3வது லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது.